நாம் கடற்றொழிலாளர்களை கைவிட மாட்டோம். அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர். பாரம்பரிய கரவலை மீன்பிடி முறைமைக்கு தடை விதிக்கப்படவில்லை. இதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வருட கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. நாம் கடற்றொழிலாளர்களை கைவிட மாட்டோம் என கடற்றொழியல், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளதோடு இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கூறியவை வருமாறு: கரவலை மீன்பிடி என்பது ஒரு பாரம்பரிய முறைமையாகும். அந்த முறைமை இலங்கையில் தடை செய்யப்படவில்லை. அது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். எனினும் உளவு இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி கடல் வளத்தை அளிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் மீன்பிடி நடைமுறைகளே தடை செய்யப்பட்டுள்ளன. எவ்வித அறிவியல் பூர்வமான ஆய்வுகளுமின்றி தமக்கு தேவையான விதத்தில் கரவலை மீன்பிடியில் ஈடுபடுவதை கடந்த காலங்களில் துறைசார் அமைச்சகங்கள் அனுமதி வழங்கியமையாலேயே கரவலை மீன்பிடி தொழிலில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. அப்பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே கரவலை மீன்பிடி தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டது. முதலில் நாம் 2 மாதங்கள் அவகாசம் கோரினோம். ஆனால் அந்த கால எல்லை போதாது என்பதால் அறிவியல் பூர்வமான தீர்வை வழங்குவதற்கு 1 வருட கால அவகாசம் கோரியிருந்தோம். மீனவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். கடல் வளங்களை நாசமாக்க இடமளிக்க முடியாது. சட்டவிரோத நடவடிக்கைகளையும் அனுமதிக்க முடியாது. நாம் கடற்றொழிலாளர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம். பாரம்பரியமான முறையில் கரவலை மீன்பிடியில் ஈடுபடலாம். அதற்குரிய புதிய முறைமை உருவாக்கப்படும். எனவே தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்த வேண்டாம். நாம் கால அவகாசம் கோரியுள்ள விடயத்தை வைத்து அரசியல் நடத்தி மீனவர்களை குழப்புவதற்கு எதிர்க்கட்சியினர் முற்படக்கூடாது. அதேவேளை இந்திய மீனவர் பிரச்சனை என்பது நீண்ட நாள் பிரச்சனையாகும். இப்பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன.